விருதுநகர் அருகே மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞரின் உடல் சந்தேகம் காரணமாக கல்லறையிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கங்காபுரம் கிராமத்தை சேர்ந்த கோதண்டன் என்பவரின் மகன் வினோத்குமார். இவர் ஆந்திராவில் குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் கடந்த ஜூலை 14 அன்று சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வினோத்குமாரின் இரு மகன்களுக்கும் அதேபோன்ற வாந்தி பேதி உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டதால் தந்தை கோதண்டனுக்கு மகன் வினோத்குமார் மரணத்தில் சந்தேகம் எழுந்தது. இதுகுறித்து அவர் ராணிப்பேட்டை மற்றும் ஆந்திர எஸ்பிக்களிடம் அளித்த புகாரின் பேரில் ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு போலீசார் வட்டாட்சியர் மற்றும் மருத்துவர்கள் முன்னிலையில் கங்காபுரம் இடுகாட்டில் இருந்து வினோத்குமாரின் கல்லறையை தோண்டி எடுத்து உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் சர்க்கரை விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் பிரசித்தி பெற்ற பால்கோவா உற்பத்தி பாதிக்கப்பட்டு தொழில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா தயாரிப்பு முக்கிய தொழிலாக விளங்கி வரும் நிலையில் கரும்பு விளைச்சல் குறைபாடு மற்றும் எத்தனால் தேவை உள்ளிட்ட காரணங்களால் மூலப்பொருளான சர்க்கரை விலை கிலோவிற்கு ₹44 ₹70 உயர்ந்துள்ளது. இதனால் பால்கோவாவின் விலையும் கிலோவிற்கு ₹380 வரை உயரும் நிலை உருவாகியுள்ளது. கடந்த 10 நாட்களாக லாபமின்றி தொழில் செய்து வருவதாகவும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் ஆவின் பால் விலை உயர்வும் இத்தொழிலுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளதால் சீனி விலை உயர்வை தடுத்து தங்களை காப்பாற்ற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இங்கே ஏகப்பட்ட தொழிலாளர்கள் பால்கோவையில் தான் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜீனி வேலை இந்த ஒரு மாதத்தில் ₹44 விற்ற ஜீனி இன்றைக்கி ₹70 விற்கிது. ஒரு மாதத்தில் ₹26 கிலோவுக்கு கூடியிருக்கு. மேலும் இது இன்னும் உயர்ந்துக்கிட்டே தான் போகும்னு சொல்கிறாங்க. அதனால் பால்கோ தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை தள்ளப்படுறோம். நாங்கள் இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். கிலோவுக்கு ஒரு ₹5 ₹2 அப்படி கூடுனா தான் எங்களால் சமாளிக்க முடியும். இப்படி ₹26 கூடுச்சுன்னா எங்களால் சமாளிக்க முடியாது. நாங்கள் அதை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் அந்த பால்கோவா இந்த ஸ்வீட் ஐட்டம் எதுனாலும் விற்கணும்னாலும் அதை அப்படியே நாங்கள் டபுள் ரேட் ஆக்குற மாதிரி இருக்குது. இதனால் பால்கோ தொழில் மட்டும் இல்லை, இனிப்பு வகைகள் சார்ந்த அனைத்து தொழிலுமே முடங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். சீனி விலையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். சென்னை கொட்டிவாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனம் சாலையில் போடப்பட்டிருந்த பேரிகார்டில் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை திருவான்மியூரை சேர்ந்த கார்த்திக் நடராஜ் என்பவர் அதிகாலை பாலவாக்கத்திலிருந்து திருவான்மியூர் நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் ஈசிஆர் சாலை வழியாக அதிவேகமாக சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கொட்டிவாக்கம் வேம்புலியம்மன் கோயில் அருகில் சாலையில் வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டில் வாகனம் மோதியதில் கார்த்திக் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த அடையாறு போக்குவரத்து புலனாய்வு துறை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குமரியில் மாணவன் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் காரணமான ஆசிரியர்களை பணியிடை நீக்கம் செய்யும் வரை உடலை பெறமாட்டோம் என அவரது தாயார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். குமரி மாவட்டம் கடுக்கரை பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் கவின் ஜெனிஸ் என்பவர் சக மாணவியுடன் பேசியது தொடர்பாக ஆசிரியர்கள் கண்டித்ததால் மனம் உடைந்து கடந்த 22ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. மாணவனின் உடல் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மாணவனின் தற்கொலைக்கு காரணமான 3 ஆசிரியர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இருப்பினும் அவர்களை கைது செய்து பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாணவனின் தாயார் லென்சி மற்றும் அவரது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். சட்டமன்ற விவாதங்கள் ரியாலிட்டி ஷோ போன்று மாறுவதாக நடிகையும் பாஜக நிர்வாகியுமான கஸ்தூரி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கஸ்தூரி பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு 2028 மகாமக திருவிழாவுக்கான முன்னேற்பாடுகளில் தமிழக அரசு மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு நிதி ஒதுக்க தயாராக இருந்தும் தமிழக அரசு இன்னும் திட்டமிடலை தொடங்கவில்லை என்றும் கூறினார். தமிழ்நாட்டுல பல விஷயங்கள் பரபரப்பா நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரெகுலரான சீரியல் டிஆர்பியை விட சட்டசபை டிஆர்பி ரொம்ப ஹை ஆயிடுச்சுன்னு செய்தி தொலைக்காட்சிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த அளவுக்கு சட்டசபையில காரச்சாரமாக விவாதங்கள்
அப்புறம் தாக்குதல்கள் இதெல்லாம் நடந்து அதுவே வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி தான் இருக்கு. இதுல சட்டசபையில பேசுறதே நம்ம நாகரிகத்தோட பேசணும்னு பதிவு பண்றோம். கடையநல்லூர் அருகே மர்ம காய்ச்சல் மற்றும் குப்பை கிடங்கு புகையால் 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள இலங்கை அகதிகள் மறுவாழ்வு முகாம் மற்றும் அப்பகுதிகளில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் பல ஆண்டுகளாக தீ எரிந்து வருவதால் வெளியேறும் புகையினால் ஆஸ்துமா, அலர்ஜி மற்றும் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு பள்ளி மாணவி, கல்லூரி மாணவர் உட்பட 3 பேர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதிக்கு நேரில் சென்ற கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறியதோடு நகராட்சி குப்பை கிடங்கையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.